புதியகம் FM ஸ்டேஷன்ல இனியவை இன்று கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க வித் மீ சௌமியா அண்ட் மணிமாறன். சௌமியா வணக்கம் சௌமியா. உங்களை வந்து நான் மணிமாறன் சார் தான் வந்து கூப்பிட போறேன். ஏன் சௌமியா? ஏன்னா எனக்கு மரியாதை நிமித்தமா நீங்க வந்து அழகான சட்டையெல்லாம் போட்டு வந்திருக்கீங்க இல்லையா? அப்போ இவ்வளோ நாள் நான் வந்து அந்த மாதிரி சட்டை போடலைங்கிறத சிம்பாலிக்கா சொல்லி காட்டுறீங்க. சரி, ஓகே. இன்னைக்கு என்ன நாள் அப்படின்னு தெரியுமா? தெரியும், நிச்சயமா தெரியும். அது என்னன்னாக்கா அழிவு நிலையில் இருக்கிற உயிரினங்களை பாதுகாக்கிறதுக்கான தினம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அதாவது என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸ் டே அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா? அதாவது இது ஒரு முக்கியமான நாள். நம்ம இன்னைக்கு வந்து இதை பத்தி விவாதிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டாயம் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட விலங்குகள்லாம் வந்து அழிஞ்சுக்கிட்டே வருது. விலங்குகள் மட்டும் கிடையாது, பறவைகளும் சரி, நீர்வாழ் உயிரினங்கள்னு சொல்லி பொதுப்படையா சொல்லணும்னா உயிரினங்கள் நிறைய வந்து அழிஞ்சிட்டே வருது. அதுக்கு வந்து ஒரு முக்கிய காரணமா இருக்கிறது மனிதர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து நம்ம கண்டிப்பா வந்து இதை பத்தி பேசி ஆகணும் இல்லையா? அதுக்காக வந்து 2 கெஸ்ட் வந்திருக்காங்க. பட் அவங்க கிட்ட நம்ம வந்து 8 மணிக்கு பேச போறோம். இப்போ நம்ம எந்த விஷயத்தை பத்தி பார்க்க போறோம்? இப்போ என்ன பார்க்க போறோம்னாக்கா, ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னாக்கா காலையில் உடற்பயிற்சி எப்போனாலும் செய்யறானாலும் அந்த உடற்பயிற்சி வந்து காலையில் செய்யறது தான் ரொம்ப ரொம்ப சரியான ஒரு தருணம் அப்படின்னு சொல்லலாம். அதனால வந்து ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நிகழ்ச்சியில் வந்து கை பயிற்சி பார்த்துருந்தோம், கால் பயிற்சி பார்த்துருந்தோம், அப்புறம் மூச்சு பயிற்சி பார்த்துருந்தோம் இல்லையா? அது தொடர்ச்சியாக ஒரு பயிற்சி இப்போ நம்ம பார்க்க போறோம். பார்க்கலாம். கையிலே கிடைத்த செல்வமே இந்த நாளல்லவா. இந்த பயிற்சிக்கு அவர் கொடுத்திருக்கக்கூடிய பெயர் கபாலபதி. கண்களை மூடிக்கோங்க. கண்களை மூடிட்டு இடது கையை கொண்டுட்டு வந்து இடது பெருவிரலில் வைங்க, மூக்கில் வச்சுக்கோங்க. இப்போ நான் சொல்லும் பொழுது ரைட்னா வலது பக்கம் செய்யுங்க, லெஃப்ட்னா இடது பக்கம் செய்யுங்க. ரெடி, ஸ்டார்ட். ரைட், லெஃப்ட், right, left, 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 rest. இப்போ அந்த கையை எடுத்துட்டு வந்து முழங்கால் மேலே, 2 உள்ளங்கைகளும் முழங்கால் மேலே இருக்கணுங்க. கண்களை மூடிக்கொள்ள வேண்டும். இப்போ கொஞ்சம் நாம் அழுத்தம் கொடுத்து செய்ததுனால லேசாக சில பேருக்கு தலை சுற்றல் வரலாம். அதுக்காக உடல் இயல்பான நிலைக்கு வரும் வரையிலும் ஓய்விலேயே இருக்கணும். இப்பொழுது உங்கள் கவனம் முழுக்க உங்களுடைய மூச்சிலேயே இருக்கணும். குறைந்தபட்ச அளவாக 1 நிமிட நேரம் நல்லா ஓய்வெடுக்கணும். மீண்டும் 2வது முறை செய்ய போகிறோம். கண்கள் மூடியே இருக்கட்டும். ஆசனாய் பகுதியை இறுக்கி பிடிச்சிக்கோங்க. அதே இடதுகை பெருவிரலால் இடது மூக்கை மூடிக்கோங்க. வலது மூக்கில் வேகமாக அடிக்கலாம். மீண்டும் அதே மூக்கிலே உள்ளெழுத்து இடது மூக்கில் வெளியே விடணும். ரெடி, ஸ்டார்ட். ரைட், லெஃப்ட், ரைட், லெஃப்ட், ரைட், லெஃப்ட், ரைட், லெஃப்ட், ரைட், லெஃப்ட், ரைட், left, right, left, right, left, right, left, right, left, rest. இப்போ அந்த கையை எடுத்துகிட்டு வந்து முழங்கால் மேலே வச்சுக்கோங்க. கண்களை மூடிக்கோங்க. உங்கள் கவனம் முழுவதும் உங்களுடைய மூச்சிலேயே இருக்கணும். உடல் இயல்பான நிலைக்கு வரும் வரையிலும். மீண்டும் 3வது முறை அது போலவே ஆசனவாய் இறுக்கி பிடிச்சிக்கலாம். நல்லா நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. கண்கள் மூடிக்கோங்க. இப்போது இடது கை பெருவிரலை கொண்டு வந்து இடது மூக்கில் வச்சுக்கோங்க. அதே பொசிஷனில். ரெடி, ஸ்டார்ட். ரைட், லெஃப்ட், ரைட், லெஃப்ட், ரைட், லெஃப்ட், ரைட், லெஃப்ட், ரைட், லெஃப்ட், ரைட், லெஃப்ட், ரைட், left, right, left, right, left, right, left, rest. இப்போ உள்ளங்கையை கொண்டுட்டு வந்து முழங்கால் மேலே வச்சுக்கோங்க. இப்போது அமைதியாக உங்களுடைய மூச்சிலேயே கவனம் இருக்கணும். உடல் நல்லா ஓய்வெடுக்கிறதுக்கு விடணும். இப்போ இந்த பயிற்சியினுடைய நன்மைகள் என்ன அப்படின்னா ஏராளமாக நிறைய சொல்லலாம். ஒவ்வொரு நாளும் நுரையீரலில் தேங்கக்கூடிய தூசுகளையெல்லாம் வெளியேற்றிடும். இந்த மூச்சுக்குழலில் இருக்கக்கூடிய தூசுகளையெல்லாம் வெளியேற்றிடும்.
அதே மாதிரி தொடர்ந்து சில பேருக்கு காலையில் எழுந்திரிச்ச உடனே கண்டினியூவாக தும்மல் வந்துக்கிட்டே இருக்கும். அவங்க காலையிலையும் ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை இது செய்தாங்கன்னாக்க வித்தின் 15 days 15 நாட்களுக்குள்ளாராக அதிலிருந்து அவங்க முழுமையாக விடுபடலாம். சில பேருக்கு பார்த்திங்கன்னாக்க ஒரு எரிச்சலான உணர்வு இருந்துகிட்டே இருக்கும் தலையில், முகப்பகுதிகளில் அதெல்லாம் கூட ரிலீஸ் ஆயிரும். தொடர்ந்து ஆஸ்துமா பிரச்சனையினால் துன்பப்படுறவங்களுக்கு இது நல்ல ரிலீஃபுங்க. மிக விரைவில் அதிலிருந்து அவங்க குணமடைய முடியும். இன்னும் அதுக்கு மேலே பார்த்திங்கனாக்க ஒற்றை தலைவலி, சைனஸ் தொந்தரவு முற்றிலுமாக நீங்குகிறது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மூளைக்கு நல்ல சுறுசுறுப்பு கிடைக்கிறது, நல்ல நினைவாற்றல் பெருகுகிறது. மாணவர்கள் படிக்கும் முன்பாக இதை ஒரு தடவை செய்துட்டு அப்படியே உட்கார்ந்து படித்தாங்கன்னா கிரகிக்கும் திறன், அந்த பாடங்களை கிரகிக்கக்கூடிய திறன் அதிகரிக்கிறது. ஆக இவ்வளவு நன்மைகளும் இந்த கபாலபதி பயிற்சியில் இருக்குதுங்க. ஆக தொடர்ந்து இந்த பயிற்சியை நாம் செய்து நலமும் வளமும் பெறுவோம். சௌமியா, இப்போ நம்ம வந்து உடற்பயிற்சி பார்த்துருந்தோம், சிம்பிளான எக்ஸசைஸ்லாம் பார்த்துருந்தோம். நீங்கள் வந்து காலையில் எழுந்திரிச்சோன்னா எந்த மாதிரியான பயிற்சிகள்லாம் செய்கிறீங்க? நான் வந்து யோகா செய்வேன். அப்படியா? அப்படின்னு சொல்ல நினச்சிங்களா? அதெல்லாம் செஞ்சேன் நான் ஏன் இப்படி இருக்க போகிறேன்? இல்லை, நீங்கள் சொன்னோடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பரவாயில்ல, நம்ம கூட்டாளியாக இருக்கிற ஒருத்தவங்க வந்து காலையில் வந்து யோகாலாம் செய்கிறாங்க. இல்லை, எனக்கு வந்து யோகா செய்யணும்னு ஆசை தான். ஆனால் இன்னும் என்னோட உடம்பு அதுக்கு வந்து வளைஞ்சு கொடுக்க மாட்டேங்குது. அதனால் நான் முதல்ல எளிய பயிற்சிகள் நம்ம நிகழ்ச்சியில் பார்க்குறோம் இல்லையா, அதுலேருந்து ஆரம்பிச்சிருக்கேன். அதுலேருந்து படிப்படியாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலான்னு இருக்கேன். நீங்கள் சொல்கிறது எக்ஸாக்டான ஒரு விஷயம். அது என்னன்னாக்கா எடுத்து அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணுன்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்கும். இப்போ நம்ம பார்த்துருந்த எளிய உடற்பயிற்சிகள்லாம் நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா யோகா செய்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவு சிரமமாக இருக்காது. அதுக்கு தான் ஏஜ் லிமிட்டே இல்லைன்னு சொல்லிட்டாங்களே. இப்படி கொஞ்சமாக கற்றுக்கிட்டு நம்ம யோகாவும் செய்கிறோம். கண்டிப்பாக. அதோட நம்ம வந்து நிறைய விஷயங்களும் பார்க்கணும் இல்லையா. புதிய FM ஸ்டேஷனில் இது இனியவை இன்று. வெல்கம் பேக். புதிய FM ஸ்டேஷனில் இனியவை இன்று கேட்டுட்டு இருக்கீங்க. வித் மீ சௌமியா அண்ட் மணிமாறன். ஓகே மணிமாறன், எளிய உடற்பயிற்சிகள்லாம் நம்ம பார்த்தாச்சு. அடுத்து என்ன பார்க்க போகிறோம்? அடுத்தது வந்து இளசை சுந்தரம் சார் வந்து நமக்காக ஒரு நல்ல விஷயத்த சொல்ல போகிறார். வெயிட் நீங்கள் ஏற்கனவே தொடரும் போட்டிருக்கீங்க இல்லையா? கரெக்டான விஷயம் ஞாபகம் வருது உங்களுக்கு இல்லவே இல்லைன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆசிரியராக பணியாற்றி இருக்கிறாரு. 1976 சென்னை அகில இந்திய வானொலி நிலையத்தில் வந்து பணியில் சேர்ந்தார். அப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 நாடகங்களுக்கும் அதிகமாக வந்து அவர் எழுதியிருக்கிறார். எழுத்தாளராக இருந்திருக்கிறாரு. 100க்கும் அதிகமான உரை சித்திரங்கள்லாம் கொடுத்துருக்காரு. 1982 பார்த்தீங்கன்னாக்கா திருச்சி அகில இந்திய வானொலி நிலையத்தில் குழந்தைகளுக்கான நிகழ்ச்சியில் வானொலி அண்ணாவாவே கூட செயல்பட்டுருக்கிறார். ஸோ குழந்தைகளுக்கு பிரியமான நபர் அப்படின்னு சொல்லலாம். அவரை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரே நாளில் எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. சார் வந்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விஷயம் தானே சொல்கிறார். நாமளும் அவரை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிகிட்டே இருக்கலாம். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன அப்படிங்கிற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கீங்க மணி. ஆனாலும் வந்து அவரை பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க இல்லையா? இப்போ அவர் என்ன விஷயம் சொல்ல போகிறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். நிச்சயமா. இறைவன் எல்லா பறவைகளுக்கும் உணவு வைத்திருக்கிறான். ஆனால் அது அந்த பறவைகளின் கூட்டில் வந்து போட மாட்டான். பறவைகள் தான் தேடி சென்று அந்த இரையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை போலத்தான் பல வாய்ப்புகள் நமக்காக சமூகத்தில் இருக்கின்றன. நாம் தான் அந்த வாய்ப்புகளை தேடி சென்று அதை வெற்றி வாய்ப்பாக ஆக்க வேண்டும். இதுதான் செயல்படுதல் என்பது சொல்வது. இந்த செயல்படுதல் என்பதிலே முக்கியமாக கவனிக்க வேண்டியது, ஒரு வேலையை தொடங்குவது மட்டும் முக்கியமல்ல, தொடர்வது முக்கியம் என்று சொன்னார்கள். வேலையை ஆரம்பித்தாச்சு, அது பாட்டுக்கு போகும் என்று இருந்து விடக்கூடாது. அது தொடங்குகிற நேரத்தில் கூட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த மோட்டிவேஷன் சொற்பொழிவு பண்ணுகிறவர்கள் ஒரு வேடிக்கையான சம்பவத்தை சொல்வார்கள். குடிநீர் பஞ்சம், மழை பெய்கிறது, மழை நீரை பிடித்து வைத்தால் கொஞ்சம் குடிக்க பயன்படுமே என்று ஒரு பாட்டி தன்னுடைய பேத்தியிடம் அந்த மழை தண்ணீர் விடுகிற குழாய்க்கு நேரே பானையை கொண்டு போய் வைக்க சொன்னாள். பேத்தியும் வைத்து விட்டாள். மழை முடிந்தது. தண்ணீர் பானையை தூக்கி வரலாம் என்று போனால் பானையிலே ஒரு தண்ணீர் ஒரு சொட்டு கூட இல்லை. பானை சரியாகத்தான் குழாய்க்கு நேரே இருக்கிறது. ஏன் தண்ணீர் இல்லை? பானையை பேத்தி வைத்தாள், ஆனால் நேராக வைக்காமல் கவிழ்த்து வைத்து விட்டாள். தொடக்கம் சரியாக இருக்க வேண்டும், அதோடு நின்று விடாமல் அதை தொடர்ந்து கண்காணித்து கொண்டே செல்ல வேண்டும். குதிரையை விட வேகமாக ஓடுகிற மிருகங்கள் உண்டு. ஆனால் குதிரைக்கு என்ன சிறப்பு தெரியுமா? அதுதான் தொடர்ந்து வேகமாக ஓடும். அதை போலவே இந்த வேகம் தொடங்குகின்ற போது எப்படி இருந்ததோ
அதை விட அந்த வேகம் கூடிக்கொண்டே போக வேண்டும் செயல் முடிகிற வரை. இடையில் சோர்வு வந்துவிடக்கூடாது. அதுதான் தொடங்குவது மட்டும் முக்கியமல்ல, தொடர்வது முக்கியம் என்று சொல்கிறார்கள். இந்த செயல்பாடுக்கு ஆற்றல் வேண்டும். நமக்குள்ளே ஆற்றல்கள் இருக்கும், ஆனால் அந்த ஆற்றல்களை நாம் சிதற விட்டு விடுவோம். ஆற்றல்களை ஒருமுகப்படுத்த வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஆற்றலை ஒருமுகப்படுத்துவது என்று சொன்னால் என்ன? ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். சில இளைஞர்கள் ஒரு ஞானியிடம் போனார்கள். உங்களை ஞானி என்று சொல்கிறார்களே, எங்களை விட சிறப்பாக நீங்கள் அப்படி என்ன செய்கிறீர்கள்? அவர் சொன்னார், நான் என்ன செய்கிறேன்? நான் பிரார்த்தனை செய்கிறேன், படிக்கிறேன், தூங்குகிறேன், சாப்பிடுகிறேன், முடிந்தால் சில நேரங்களில் உடற்பயிற்சி செய்கிறேன். நாங்களும் அதைத்தானே செய்கிறோம். ஆனால் உங்களை மட்டும்தானே ஞானி என்று சொல்கிறார்கள், எங்களை அப்படி சொல்வதில்லையே. இப்போ சொன்னார், நீங்களும் அதே செயலை செய்யலாம், நானும் அதே செயலை செய்யலாம். ஆனால் என்ன வித்தியாசம் தெரியுமா? நான் சாப்பிடும்போது சாப்பிட மட்டும்தான் செய்வேன், வேறு சிந்தனை கிடையாது. சாப்பிடுவது கூட ஒரு தியானம். சாப்பாடு கூட சண்டை போடக்கூடாது. சாப்பிட்டு கொண்டே வேறு எதையாவது கவனம் செலுத்தக்கூடாது. அதிலேயே சிந்தனை இருந்தால்தான் அது ஜீரணமாகும். நான் சாப்பிடும்போது சாப்பிட மட்டுமே செய்கிறேன், தூங்கும்போது தூங்க மட்டுமே செய்கிறேன், விளையாடும்போது விளையாட மட்டுமே செய்கிறேன், என் மனமும் என் செயலும் ஒன்றாக இணைந்திருக்கும். அப்போதுதான் அது பயன் தரும். சில நண்பர்கள் காலையில் வாக்கிங் போவார்கள். வாக்கிங் போகிறவர்கள் அரட்டடித்து கொண்டே போவார்கள், ரேடியோ கேட்டுக்கொண்டே போவார்கள். அதனால் பயன் இல்லை என்று சொல்கிறார்கள். நான் நடக்கிறேன், இந்த நடப்பதால் என் உடலுக்கு வலிமை கிடைக்கும் என்ற எண்ணத்தையும் இணைத்து கொண்டு நடக்கணுமா. எனவே இனிமேல் நடக்கின்ற நண்பர்கள் ஏதோ நடக்கிறேன் என்பது மட்டுமல்ல, எண்ணமும் அதோடு இணைய வேண்டும். இதுதான் ஆற்றலை ஒருமுகப்படுத்துவது. அதற்கு கடைசியில் அந்த ஞானி சொன்ன ஒரு வாக்கியம் என்ன தெரியுமா? வாக்கியம் மிக எளிமையான வாக்கியம், கடைப்பிடிப்பது தான் கஷ்டம். எப்படி? எப்போது நீ எதை செய்கிறாயோ அப்போது நீ அதுவாக மட்டும் இரு. நம்ம அப்படி இருக்க முடியுதா? அதோடு லயிக்க முடியுதா? நம்ம அன்றாடம் பார்க்குறோமே, அப்படியே மோட்டர் பைக்கில் போய்கிட்டே பேசிகிட்டே போவார், செல்ஃபோன். அதனால்தான் விபத்துகள் வருகின்றன. அதில் மனம் ஈடுபடலை அந்த டிரைவிங்கில். அதனால தான் கார் ஓட்டுகின்ற போது மற்ற நேரத்திலும் செல்ஃபோன் பேசாதீர்கள் என்று சொல்வது அவர்களின் பாதுகாப்புக்கு. அதை உணரணும். மனம் எதை செய்கிறதோ அதிலேயே லயிச்சிருக்கணும். இப்படி ஒரு பயிற்சி நமக்குள்ளே வந்துருச்சுன்னு வைங்களேன், நிச்சயமாக வெற்றி நம்மை நோக்கி வரும். எனவே செயல்பாடுகளில் நீங்கள் கவனமாக இருங்கள். எப்போது எதை செய்கிறோமோ அதில் மட்டும் ஈடுபாடோடு இருங்கள். கவனம் சிதறினால் ஆற்றல் சிதறும், ஒருமுகப்படுத்துவது நின்று போகும், செயலிலே வெற்றி வருகிற வாய்ப்புகள் குறைந்து போகும். எனவே தான் ஆற்றலை ஒருமுகப்படுத்துங்கள் என்று சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட ஆற்றலை தீர்மானம் செய்து கொள்ளுங்கள். இத்தனை நாளில் நான் இந்த காரியத்தை செய்வேன். ஒரு புத்தகம் எழுதுகிற ஆற்றல் இருந்தால் அதை தீர்மானியுங்கள். இல்லை, நமக்கென்று ஒரு சொந்த வீடு கட்ட வேண்டும், அதை நான் என்னுடைய 30வது பிறந்த நாளுக்குள் செய்து முடிப்பேன். ஒரு எல்லையை வைத்துக்கணும். வீடு கட்டுறோங்கிற எண்ணத்தை வச்சுக்கிட்டு 80 வயசு வரைக்கும் வீடு கட்டாமல் இருந்து பயனில்லை. நான் அப்படியாவேன் இப்படியாவேன் என்று சொல்லி கொண்டிருப்பதிலே மட்டும் பயனில்லை. அதற்கான ஒரு வரையறை செய்து கொண்டு, செயல் திட்டங்களை வகுத்து கொண்டு, செயல் திட்டத்திலே மனதை லயிக்க வைத்து அதன் மூலம் வெற்றிகளை பெற்றவர்கள்தான் அதிகம். அவர்கள்தான் வெற்றி பெற முடியும். எனவே முதலில் குறிக்கோள், பிறகு செயல்படுதல், ரெண்டும் சிறப்பாக அமைந்தால் ஆளுமை திறன் நமக்குள் உருவாகிறது என்று பொருள். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தினசரி நம்ம கேட்குறோம் இல்லையா,
அது அப்படியே எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கைக்கு எந்தெந்த இடத்துலாம் தேவைப்படுதோ அதை அப்படியே அப்ளை பண்ணோம் அப்படின்னாக்கா நம்ம இப்போ இருக்கிற லெவல்லேருந்து கண்டிப்பாக வந்து ஒரு லெவல் வந்து அதிகமாக போகும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நானும் அதே மாதிரி விஷயங்கள் தான் நினைக்கிறேன். எல்லாருக்குமே வந்து ஒரு சின்ன உந்துதல் தேவை இல்லையா? அதனால வந்து ஒரு செகண்ட் பர்ஸ்பெக்டிவ்ல ஒரு விஷயத்த வந்து இந்த மாதிரியான பேச்சாளர்கள் சொல்லும்போது நம்ம கேட்கும்போது நம்மளுடைய நாலேஜும் வந்து கொஞ்சம் பில்டப் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். இப்படி பில்டப் பண்ணிகிட்டே இருக்கும்போது அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? ஆமாம், என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா சித்த வைத்தியம் பற்றி பார்க்க போகிறோம். அருண் சார் தான் வந்து பேச போகிறார் நம்ம கூட. சித்த வைத்தியம் பற்றி அவர் பேச போகிறத நம்ம கேட்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சித்த வைத்தியம் அப்படிங்கிறது வந்து நிறைய விஷயங்கள் நம்ம நிறைய சொல்லிக்கிட்டே இருந்துரும். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா தாவரங்கள், உயிரினங்கள், ஏன் பஞ்சபூதங்கள்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மனிதனுடைய நலனுக்காகவே இருக்குது, பயன்படும் ஆற்றல் இருக்குது அதுக்கு அப்படிங்கிறத வந்து சித்த மருத்துவத்தோட கோட்பாடுகளாக இருக்குது. ஆமாம், எல்லாமே வந்து ஒன்னோட ஒன்று கனெக்டடாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ மனுஷனுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே அங்கேயே இருக்கு இல்லையா? அதை எடுத்து கொடுக்கறது தான் வந்து சித்த வைத்தியம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சித்த மருத்துவ பகுதியில் இன்னைக்கு நம்ம பேச போகிற திருதோட சமப்பொருள் பூண்டு. பூண்டுடைய மருத்துவ குணம் என்ன அப்படின்றத இப்போ நம்ம சித்த மருத்துவ பகுதியில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டாக்டர், பூண்டுன்றது வந்து எவ்வளோ மிக முக்கியமான ஒரு விஷயம்? உடம்புல உள்ள வாயுவை கண்டிக்கிறது, கொழுப்பை கரைக்கிறது, இதனோட முக்கிய செயல்களில் வந்து பூண்டு முக்கிய பங்காற்றுறதுன்னு சொல்லலாம். பொதுவாக சடங்கு சம்பிரதாயம்னு சொல்லிட்டு பூண்டை ஒதுக்கி வைக்கிறது வந்து நியாயம் இல்லை. இன்றைக்கி வந்து நான்வெஜ் சாப்பிட்றாதவங்களுக்கும் நான் கம்யூனிகபிள் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய இருதயம் பலவீனம், இருதய அடைப்பு போன்ற நோய்கள்லாம், இருதய சம்மந்தப்பட்ட நோய்கள்லாம் ஏற்படுறதுக்கு முக்கிய காரணமே இந்த பூண்டை சேர்த்துக்காக தான். நிறைய வெஜிடேரியன்ஸ் வந்து வெங்காய பூண்டெல்லாம் ஒதுக்கிடுவாங்க. இதயத்துக்கு இதமானது அப்படின்னு கூட சொல்லலாம் பூண்டை. கொழுப்பை ஜீரணிக்கக்கூடிய உணவுப் பொருட்களில் இது முக்கியமான ஒரு பொருள். அதனால தான் இது திரிதோட சமப்பொருட்களில் ஒன்றா வந்து நம்ம வந்து வச்சுருக்கிறோம். அதாவது பூண்டை அன்றாட சமையலில் பயன்படுத்தும் போது உடம்புல உள்ள அதிகரித்த வாயு வந்து குறையும். அதாவது வயிறு உப்பிசம், கேஸ் ட்ரபிள்னு சொல்கிறீங்களா, ஏப்பம் வந்துகிட்டே இருக்கும், அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே இந்த பூண்டை பயன்படுத்துகிற மூலமாக நம்ம வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ உணவு வகையில் வந்து வெஜிடேரியனை விட நான் வெஜிடேரியனை நிச்சயமாக வந்து இந்த இஞ்சி பூண்டு வந்து நல்ல விழுதாக்கியே சேர்க்குறோம். அதுக்கு ஏதாவது ஒரு முக்கியத்துவம் இருக்கா? அதுதான் இந்த ஜீரணத்துக்கு உதவுது, கொழுப்பை கரைக்குதுன்னு சொன்னாலே அது ரெண்டுமே இந்த இஞ்சிக்கும் பூண்டுக்கும் அதிகமாக இருக்குது. பூண்டு நல்ல காரமாகையால் இந்த காரம் வந்து நல்ல ஜீரணத்துக்கு உதவும். காரமான பொருட்கள் எல்லாமே ஜீரணத்துக்கு உதவும்னா நம்ம சுக்கு, மிளகு, ஜீரகம், இந்த இது எல்லாமே பாருங்கள் கொஞ்சம் காரமான பொருளாக இருக்கும். இது எல்லாமே ஜீரணத்துக்கு உதவும், பசியை தூண்டும், உடம்பு வந்து லேசாக வச்சுருக்கோம். அதனால் இந்த பூண்டு வந்து இந்த திருதோட சம பொருட்களில் ஒன்றா சொல்லியிருக்கோம். இது அந்த பூண்டுக்கு மருத்துவ குணங்களும் அதிகமாக இருக்குது. இதை விட டெய்லி பயன்படுத்தும் போது மற்ற குணங்களும் அதிகமாக நமக்கு வந்து கிடைக்கும். உதாரணத்துக்கு பெண்களுக்கு, அதாவது தாய்மார்களுக்கு வந்து பால் சுரப்பு கம்மியாக இருந்ததுன்னா இரவு படுக்க போகும்போது அந்த ஒரு 150 மில்லி பாலில் 2-3 பல்லு பூண்டை, பல்லுன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, பூண்டை நம்ம பல்லுன்னு தான் சொல்கிறோம். அந்த கதையில் கூட பல்லாக தான் முளைச்சதுன்னு சொல்கிறோம். பூண்டை குறிப்பிடும் போதெல்லாம் பூண்டு பல், பூண்டு திரி இப்படி தான் நம்ம குறிப்பிடுவோம். அந்த 2-3 பல் பூண்டை வந்து வேக வச்சு அதை கொடுத்தோம்னாலே பால் சுரப்பு நல்லாயிருக்கும். பொதுவாக நைட்டில் தூக்கம் வராமல் கஷ்டப்படுறவங்களும் இந்த பூண்டை வந்து இந்த பாலில் வேக வச்சு சாப்பிட்லாம். இப்போ கேஸ் ட்ரபிள்னால என்ன ஹோட்டலில் சாப்பிட்றோம், டைஜஸ்ட் ஆகலை, தூக்கம் வரல, புரண்டு படுக்கிறோம்னு நினைக்கிறவங்க எல்லாமே பாலில் பூண்டை வேக வச்சு சாப்பிட்டா அந்த கேஸ் பால்லையே பூண்டை போட்டு அப்படியே வேக வச்சு அந்த பூண்டையும் சாப்பிட்றணும், பாலையும் குடிச்சிடணும். வேணா பனங்கற்கண்டு ஏதாவது சேர்த்துக்கலாம் சுவைக்காக. பெரும்பாலும் சர்க்கரை, அதாவது ஒயிட் சுகரை அவாய்ட் பண்ணி சொல்லும் போது என்ன இந்த மலைப்பூண்டு அப்படின்றாங்க, அப்புறம் வேற ஒரு பூண்டு வகை அப்படின்றாங்க. இதுல ரெண்டுத்துக்கும் ஏதாவது குணங்கள்ல வித்தியாசம்? பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த சின்ன பூண்டில் தான் மருத்துவ குணம் அதிகமாக இருக்குன்னு நம்ம சொல்லலாம். வடை பூண்டுன்னு சொல்லுவோம். இந்த சின்ன பூண்டில் தான் குணங்கள் அதிகமாக இருக்குது. கஞ்சி வேக வைக்கிறோம், அன்னப்பால் கஞ்சி வேக வைக்கிறோம், அதில் சுக்கு பூண்டு இதெல்லாம் வச்சு அதையும் கொடுக்கலாம். இப்போ காய்ச்சலுக்கு வர்றவங்களுக்கும் அந்த பூண்டும் சுக்கும் கலந்து கொடுத்தா அந்த வாயுனால் அந்த காய்ச்சல் ஏற்பட்டிருந்தால் அதுவும் வந்து சரியாகும். இன்னும் முக்கியமாக குழந்தைகளுக்கு எப்படி பயன்படுதுன்னு கேட்டிங்கன்னா, குழந்தைகளுக்கு அடிக்கடி வரக்கூடிய நோய் வந்து டான்சிலைட்டிஸ் இல்லையா, தொண்டை வலி, த்ரோட் இன்ஃபெக்ஷன், அப்படியே உள்ள சின்ன நாக்கு மாதிரி வளர்ந்துரும். 12 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு அடிக்கடி அந்த இன்ஃபெக்ஷன் ஏற்படும். நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க, வயசு கணக்கும் அதுல இருக்கு. 12 வயசுக்குள்ளதான் அதிகமாக தாக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி வந்து கம்மியாக இருக்கிறதுனால அது வந்து ஒரு நோய் கிடையாது. நம்ம நோய் கிருமிகள் உடம்புல நுழையும் போது ஒரு வேகத்தடை தான் இந்த டான்சில்ஸுங்கிறது. அப்போ அந்த கிருமி உள்ள நுழைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம எதிர்ப்பு சக்திக்கு அறிவுறுத்தி இது கொஞ்சம் வீக்கம், இந்த வீக்கம் நிணநீர் சுரப்பிகள் அங்கே நிறையா இருக்குது, அது வீக்கமாகும். அதுதான் டான்சில்ஸ்ன்னு சொல்கிறோம். அந்த டான்சில்ஸ் வந்த உடனே டான்சிலைட்டிஸ் இருக்குது ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி போகாமல் வீட்டு வைத்தியமாகவே இதை சரி பண்ணிக்க முடியும். இப்போ டான்சிலைட்டிஸ் வந்துருச்சுன்னு சொல்லி அதை அறுத்து நம்ம எடுத்துட்டோம்னா அடுத்து இன்ஃபெக்ஷன் நேராக வயிற்றுக்கு தான் போகும். அதனால் பல பிரச்சனைகள் வரும். நிறைய பேர் அந்த டான்சிலைட்டிஸ் வந்துருச்சு எடுத்துருங்க, அடிக்கடி எனக்கு இது வருதுங்கன்னா உங்களோட எதிர்ப்பு சக்தி நல்லா வேலை செய்யுதுன்னு தான் அர்த்தம். டான்சிலைட்டிஸ் வரும், அதுக்குண்டான கை வைத்தியம் நம்மகிட்டே இருக்குது, அது இந்த பூண்டுலேயே இருக்குதுன்னு சொல்லலாம். பூண்டு சாறு எடுத்துக்கணும். பூண்டை சாறு எடுக்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை.
கொஞ்சம் நெருப்பில் வாட்டணும் பூண்டை. நெருப்பில் வாட்டினா தான் சாறு அதில் வரும். நேரடியாக நம்ம கட்டி வாட்டிட்டு ஒரு துணியில் அந்த நெருப்பில் வாட்டின பூண்டுகளை வச்சு நன்றாக புழிஞ்சோன்னா அதில் சாறு வரும். அந்த சாறில் எவ்வளோ சாறு கிடச்சிருக்கோ அதுக்கு ஈக்குவலான அமௌண்ட் வந்து தேன் கலந்துக்கணும். இந்த மருந்தை வந்து நம்ம பூண்டு தேன் அப்படின்னு நம்ம அதை சொல்லுவோம். பூண்டு சாறும் தேனும். பூண்டு சாறு எடுக்கிறதுக்கு நெருப்பில் வாட்டி சாறு எடுத்துக்கிறோம். எவ்வளோ கிடச்சிருக்கோ அவ்வளவு தேன் அதில் கலந்துக்கிறோம். இது ஒரு கோழி இறைகளையோ இல்லை மயில் இறைகளையோ லேசாக எடுத்து அந்த தொண்டையில் அந்த உள்நாக்கு வீங்கி இருக்கு பாருங்களா, அந்த இடத்துல தடவி வந்தோம்னாலே அந்த டான்சிலைட்டிஸ் வந்து குறையும். அது நம்ம உடல்ல கலக்கும் போதும் ரொம்ப நல்லதுதான். பூண்டும் தேனும் தான் இருக்கு இல்லையா, அதனால உடம்புல அதிகமாக காரம் இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் தேன் கலந்துருக்குறோம். நல்லா இருக்கும். பெரியவங்களுக்கும் யூஸ் பண்ணலாம், குழந்தைங்களுக்கும் யூஸ் பண்ணலாம். அந்த தொண்டை வலி வந்து இதில் முற்றிலுமாக குணப்படுத்த முடியும். அதற்குன்னு தனி மருத்துவ செலவு நம்ம வந்து செலவழிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த பூண்டு தேன் வந்து எல்லாருமே வீட்டிலேயே செய்யக்கூடிய ஒரு மருந்து தான். அது இல்லாமல் பூண்டை இன்னும் அதிகமாக எப்படி பயன்படுத்தலாம்னா, தேங்காய் எண்ணெயோட சேர்த்து பூண்டை எரிச்சு, அதாவது தைலமாக காய்ச்சி, வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்களாம் அதை மார்பில் போட்டுக்கிட்டா அந்த இறைப்போட வேகம் கொஞ்சம் குறையும்னு சொல்லுவாங்க. தேங்காய் எண்ணெயை கூட பூண்டை காய்ச்சி அதை யூஸ் பண்ணாலும் அந்த இறைப்போட வேகம் வந்து குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நல்லெண்ணெயோட சேர்த்து காய்ச்சி காதில் ஏற்படக்கூடிய வலிகளுக்கு இப்போ எமர்ஜென்சியாக குறைக்கணும் அப்படின்னா அந்த காது வலிக்கு நல்லெண்ணெயோட பூண்டை சேர்த்து காய்ச்சி அதை காதில் 2 சொட்டு விட்டாலும் சரியாகும். இன்றைக்கு ஆராய்ச்சியில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வெள்ளைப்போக்கு, அந்த ஒயிட் டிஸ்சார்ஜை அழிக்கக்கூடிய கிருமி அந்த அந்த அழிக்கக்கூடிய சக்தி, அந்த கிருமி அழிக்கக்கூடிய சக்தி இந்த பூண்டில் அதிகமாக இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வெள்ளைப்போக்கு ஏற்படுத்தக்கூடிய கிருமியை அழிக்கிறதுக்கு இந்த பூண்டு சக்தி இருக்குது அதில் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அது வந்து உணவுல தினசரி சேர்த்துக்கிட்டாலே அந்த குணம் வந்து கிடைக்கும். ரொம்ப நன்றி டாக்டர். அதுவும் வந்து பூண்டுல வந்து நல்லெண்ணெய் கூட சேர்க்கும் போது அதுக்கு ஒரு தனி குணம், அதே வந்து தேங்காய் எண்ணெய் கூட சேர்க்கும் போது அதுக்கு வேற ஒரு குணம்னு வெவ்வேறு விஷயங்களை எங்களுக்கு எடுத்து சொன்னீங்க. இன்னைக்கு நிச்சயமா இந்த பகுதி ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். ஏன்னா பூண்டுன்றது வந்து உணவுல சுவைக்காக ருசிக்காக மட்டும் பயன்படுத்தாம இந்த மாதிரி அதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அதில் என்னெல்லாம் குணங்கள் இருக்கு அப்படின்றது தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு நம்மளும் பயன்படுத்துவோம், பயனடைவோம். மணி டெய்லி நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பற்றி கேட்போம், இல்லை வந்து தெரிஞ்சுப்போம், இல்லை படித்து பார்ப்போம். ஆனால் அது வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ படிச்சுட்டு ஒரு புத்தகத்தை அப்படி வைக்கிற மாதிரி வந்து வச்சுருவோம். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி அன்றாட வாழ்க்கையில் நம்ம கிராஸ் பண்ணி வர சில விஷயங்களை பற்றி தான் அந்த இது இருக்கும். ஆனால் அதை வந்து ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டோம். இது நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒருத்தர் நம்மளுக்கு சொல்லும் போது தான் நம்மளுக்கு வந்து தெரியும். உண்மைதான் சௌமியா. ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா நமக்கு படிக்கிற ஆர்வம்லாம் இருக்கும். ஆனால் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் கூப்பிட்டு வச்சு நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தீவிரமாக அது பற்றின ஒரு அவேர்னஸ் கொடுக்கும்போது தான், சார் நமக்கு சொல்லும்போது தான் அப்பா புதுசாக ஏதோ புத்துணர்ச்சி கிடைச்ச மாதிரி இருக்கும். நம்ம பார்த்தீங்கன்னாக்கா அடுத்ததான் நம்ம பண்ண போகிற அந்த பெர்ஃபார்மன்ஸ் எதுவாக இருந்தாலும், நாட் ஒன்லி அந்த ஸ்டடி ஃபீல் எதுவாக இருந்தாலும் ரொம்ப நல்லா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அது ஃபீல் வந்துடும். அது கண்டிப்பாக இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் காத்துட்டு இருக்க மணிமாறன். புதிய எஃப்எம் ஸ்டேஷனில் இது இனியவை இன்று. வெல்கம் பேக். இது புதியுகம் எஃப்எம்ல இனியவை என்று கேட்டுட்டு இருக்கீங்க. வித் மீ மணிமாறன் அண்ட் சௌமியா. இப்போ எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் நடந்தது. அது கேட்கும்போது என்ன அது இப்படிலாம் நடக்குதா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஒரு குட்டி பாப்பா என்ன பண்ணாங்கன்னா, அம்மா எனக்கு ஒரு பேப்பர் தோசை வேணும் அப்படின்னு சொல்லி அந்த பாப்பா கேட்டுச்சு. என்னம்மா அது வழக்கமான வந்து மசால் தோசை அப்புறம் வந்து மெலிஸ் தோசை அப்படிலாம் கேட்பீங்க, இதை நம்ம புதுசாக பேப்பர் தோசை அப்படின்னே அந்த குழந்தை பாப்பா சொல்லிச்சு, அவங்களுக்கு தெரியாதா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிச்சு. அது என்ன சொல்லிச்சுன்னா, பேப்பர் தோசை அப்படிங்கிற நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய விஷயங்களை வந்து செய்திகளை வந்து இசையோடு கலந்து வேறு மாதிரி ஒரு கோணத்தில் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி அந்த பாப்பா சொல்லி அந்த அம்மா கேட்டுக்கிட்டாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டுட்டாங்க. ஸோ குட்டி குட்டி பசங்களுக்குலாம் கூட நிறைய விஷயங்கள்லாம் தெரியுது. இது உங்கள் பக்கத்து வீட்டில் நடந்தது. ஆமாம், இதை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க. உள்ளதை சொல்லலாம் நம்மளும் அத்தா நிறைய விஷயங்கள் இந்த மாதிரிலாம் வச்சிருக்காங்க. இது மாதிரி நம்ம பேசணும்னு வச்சுக்கோங்களேன், பேப்பர் தோசையில் வர்றவங்களே நம்ம அடிப்பாங்க. அதனால அவங்க என்ன சொல்கிறாங்கிறத நாமளே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க போகிறது யாரு, நம்ம ஊரில் நம்ம தொகுதியில் ஜெயிக்க போகிறது யாருன்னு ரவுண்டு கட்டி எண்ணி முடிச்சு தேர்தல் திருவிழா முடிவுகளை சொல்ல ஆரம்பிச்சாச்சு. யார் ஜெயிச்சா நமக்கு என்னன்னு நாம மட்டும் என்ன வெட்டியா வேடிக்கையா பார்க்க முடியும்? அடிச்சு புடிச்சு நடு ரோட்ல நடுவுல நின்னுக்கிட்டு நடுநிலையோட ஓரஞ்சார செய்திகளை சேகரிச்சு மசாலா கலவையா கொண்டு வந்திருக்கோம் பாருங்க. பாரு நியூஸ் பாரு வாய்ஸ்
சொல்ல சொல்ல விரியும் நல்லதானே புரியும் பலருக்கு தெரியா நல்ல செய்தி தொலை செய்தி கொலை செய்தி கொள்ள செய்தி நாட்டு செய்தி வீட்டு செய்தி நாலாபுரம் நடத்தும் செய்தி கொத்தமல்லி வாசம் என்னன்னு கேடு ஏது நீ பாரு விழா விழா திருவிழா தேர்தல் கால திருவிழா திருவிழாவின் முடிவிலே தீர்ப்பு இது தீர்ப்பு மக்களோட தீர்ப்பு முட்டி வச்ச தீர்ப்பு வெளியே வருது தீர்ப்பு பெட்டி சீலை உடைச்சு என்னும் பண்ணி நடக்க மக்களவை தேர்தலில் டெல்லிக்கு போவது யாரு 543 தொகுதியிலும் விறுவிறுப்பா இருக்கு வாக்கு எண்ணிக்கை நடக்கு 5 அடுக்கு பாதுகாப்புடன் சென்னையில் வாக்கு எண்ணிக்கை தெலுங்கானா சீமந்தர ஒடிசா சிக்கிம் அருணாச்சல் பிரதேசம் சட்டசபைக்கும் தேர்தல் தமிழகத்தில் ஆலந்தூர் சட்டசபைக்கும் தேர்தல் எல்லா வாக்குகளும் எண்ணும் பணி நடக்கு ஆட்சி அதிகாரம் யாருக்கு முடிவுகள் வருது தேர்தல் வெற்றியை கொண்டாட ஊப்பியில் தடை வெற்றி ஊர்வலம் கூடாதென தலைமைச் செயலாளர் அறிவிப்பு சேலம் மாவட்டம் எடப்பாடியில் ஒரு வாக்குச்சாவடியில் விறுவிறுப்பாய் மறுவாக்குப்பதிவு திமுக தேமுதிக காங்கிரஸ் மறுவாக்குப்பதிவுக்கு எதிர்ப்பு ஆனாலும் தேர்தல் முடிந்து வாக்கு எண்ணிக்கை தொடங்கியது மக்களவை தேர்தல் மத்தியில் ஆட்சி கூட்டணி பலம் எல்லாத்தையும் பற்றி குடி குடி பேசி பாஜக தலைவர்கள் ஆலோசனை பாஜக தலைவர் ராஜ்நாத் சிங் RSS தலைவர் சுரேஷ் சோனியோடு தீவிரமாய் ஆலோசனை பாஜக ஆட்சி அமைத்தால் ஒருபோதும் ஆதரவில்லை தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி சமாஜ்வாடி அறிவிப்பு தேர்தல் முடிவு வரும்போது எப்படி பேசணும் கை கட்டி ஆலோசனை செய்தி தொடர்பாளர்கள் எல்லோரும் அவசரமா கூடி ராகுல் தலைமையில் ஆலோசனை நீக்கம் 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 இலைக்கட்சியில இருந்து மலைச்சாமி நீக்கம் அம்மா மோடி தேசிய அரசியலில் குதிக்க அம்மாவுக்கு ஆர்வம் என்று கொடுத்தார் பேட்டி கொடுத்த மறுநாள் கட்சியை விட்டு நீக்கம் சங்கரன் கோவிலில் விசைத்தறி தொழிலாளர் போராட்டம் கூடுதலாக கூலி கேட்டு 67வது நாளாக வேலை நிறுத்தம் ஜவுளி உற்பத்தியாளர்களோடு பேச்சுவார்த்தையில் முட்டுக்கட்டை கொளுத்துங்கையில் கொடூரத்தில் மூடப்பட்டது முதுமலை கொட்டி தீர்த்த கோடை மழையால் மீண்டும் திறப்பு முதுமலை புலிகள் சரணாலயம் திறப்பால் சுற்றுலா பயணிகள் குதூகலம் சூப்பரான செய்தி நம்ம செய்தி தேருமா தேராதா என தேர்தல் முடிவுகள் வரத் துவங்கிவிட்டதால் அடுத்த ஆட்சி தனி ஆட்சி கூட்டு ஆட்சி குழம்பு ஆட்சி என்று அவசரமா அனைத்து கட்சிகளும் ரூம் போட்டு ஆலோசித்து வருவதாக கிசுகிசுகிறார் நமது கில்லாடி செய்தியாளர். மத்திய பிரதேசம் குவாலியரில் சாலையின் மத்தியில் விதிகளை மீறியதாக காங்கிரஸ் கட்சியின் தேசிய துணைத் தலைவர் ராகுல் காந்திக்கு 500 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டதாக சம்மன் அனுப்புகிறார் நமது ஓரஞ்சார செய்தியாளர். உச்ச நீதிமன்ற நீதிபதி சவுகான் ஓய்வு பெற்றவுடன் காவிரி நடுவர் மன்ற ஆணையத்தின் தலைவராக பொறுப்பேற்பார் என மத்திய அரசு ஓலை அனுப்பியுள்ளதாக தண்ணியே வராத ஆற்றங்கரையில் வெறித்து பார்க்கிறார் நமது வேளாண் செய்தியாளர். தரமற்ற பாகங்களை கொண்டு உருவாக்கப்பட்ட அணு உலையிலிருந்து மின்சாரம் எடுக்கிறோம் என்று தமிழக மக்களின் உயிரோடு மத்திய அரசு விளையாடுகிறது. எனவே கூடன்குளம் அணு உலைகளை முற்றாக அகற்ற வேண்டும், 3ஆம் 4ஆம் அணு உலையை அமைக்க அனுமதிக்க கூடாது என்று வைகோ நடையாய் நடைப்பதாக தோல் துண்டை இழுத்து விடுகிறார் நமது தினசரி அறிக்கை செய்தியாளர். தூத்துக்குடியில் இருந்து மைசூர் சென்ற ஜிக்கு புக்கு என்று ஓடும் ரயிலில் மீண்டும் ஒரு பெண்ணின் தங்க சங்கிலி பறிக்கப்பட்டதாக அபாய சங்கிலியை இழுக்கிறார் நமது ஆபத் பாந்தவன் செய்தியாளர். ஹைடெக் சிட்டி ஹைதராபாத் நகரில் நடந்த மத கலவரம் தொடர்பாக நீதி விசாரணை நடத்தி அறிக்கை அளிக்க வேண்டும் என ஆந்திர மாநில ஆளுநர் உத்தரவிட்டுள்ளதாக மோப்பநாயை அவிழ்த்து விடுகிறார் நமது ஆன்லைன் புலனாய்வு செய்தியாளர். பெரும் பணக்காரரான சகாரா குடும்ப தலைவர் சுப்ரதா ராய் வழக்கை விசாரித்த நீதிபதி கேகர் தன்னால் வழக்கை விசாரிக்க முடியாது என்று பின்வாங்கிவிட்டதால் வழக்கு வேறு நீதிபதி கொண்ட அமர்வுக்கு மாற்றப்பட்டதாக கச்சை காட்டுகிறார் நமது உச்ச நீதிமன்ற செய்தியாளர். தேர்தல் முடிவுகள் முடிந்த கையோடு தலைநகரில் தாமரை கட்சி ஆட்சி மன்ற குழு கூட்டத்தை முடித்துவிட்டு மோடி வாரணாசி கோயிலுக்கு பறக்க போவதாக அர்ச்சனை தட்டை தயார் செய்கிறார் நமது உண்டியல் செய்தியாளர்.
ராஞ்சிக்கு சென்ற பிசிசிஐ சீனிவாசன் மே 13ஆம் தேதி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தங்கியிருந்த விடுதியில் தங்கியது கவாஸ்கருக்கு தெரியுமா என IPL கிரிக்கெட் ஊழல் வழக்கின் மனுதாரர் ஆதித்யா வர்மா கேள்வி மேல் கேள்வி கேட்டு மெயில் அனுப்பியதாக ஃபார்வர்ட் செய்கிறார் நமது விசாரணை கமிட்டி செய்தியாளர் என்று கூறிக்கொண்டு நாங்களும் அடுத்த செய்திக்கு தாவுகிறோம். நாளைய பாரதமே, வருங்கால இந்தியாவே, தரணியால பிறந்த தலைமையே, உலகம் போற்றும் உன்னதமே. தேர்தல் நடக்கும்போது இப்படியெல்லாம் போஸ்டர், பேனரு, விளம்பரம் தூள் கிளப்பிட்டு இருந்தது உண்மைதான். ஆனா பாருங்க, எங்கள் ஆட்சி நாங்கள் அங்கம் வகிக்கும் அரசுன்னு ஆரம்பிச்சு இப்ப முடிவு வரட்டும் எங்க கருத்தை சொல்றோம்னு பசக்குன்னு சொல்லிட்டு படக்குன்னு வண்டி எடுத்துட்டு பாஞ்சிட்டாங்க. முடிவுகள் எப்படி அமைய போகுதோ, தேர்தலுக்கு முன்னாடி இருந்த கூட்டணி உடஞ்சி தேர்தலுக்கு பின்னாடி யாரு யாரோட கூட்டு சேர போறாங்களோ தெரியல. அதுக்குள்ள நம்ம முதல்வர் என்ன செய்ய போறாங்கன்னு ஒரு 8 பார்த்துட்டு வந்துருவோம் வாங்க. மோடியா லேடியான்னு கேள்வி கேட்டது போன மாசம். அயன் லேடி மேக்னெட் மோடி கட்சியோட கூட்டு வைப்பாங்களாங்கிற கேள்வி இந்த மாசம். அது வேற யாரும் இல்லைங்க, நம்ம தமிழக முதல்வர் ஜெயலலிதா தாங்க. வருங்கால பாரத பிரதமர் வாழ்கன்னு முழங்குனாங்க ரத்தத்தின் ரத்தங்கள். ஆனால் இப்போ அந்த சவுண்டு எங்கே இருக்குன்னே தெரியல. தேர்தல் ஒன்று வர்றதுக்கு முன்னாலேயே தனியாக நிற்கிறதுன்னு தீர்மானமாக இருந்தாங்க ஜெயலலிதா. தன் வாயால் தன் ஆசையை அம்மா சொல்லலைனாலும் வருங்கால பாரத பிரதமர்னு வாயார புகழ்ந்தாங்க அதிமுகக்காரங்க. மோடியோட பதவியேற்பு விழாவுக்கு இவங்க போக இவங்களோட நட்பை அவர் பாராட்டன்னு நல்லா தான் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஷிப் சாங். 2 மாதத்துக்கு முன்னால் தேர்தலுக்கு பிறகு பாஜகவுக்கு மெஜாரிட்டி கிடைக்கலன்னா காவி கட்சி ஒத்தாசையோட பிரதமர் நாற்காலியில் உட்காரணும்னு ஜெயலலிதா யோசித்திருக்கலாம்னு சொல்கிறாங்க சிலர். அதனால தான் அப்போ அவங்க கூட்டணியில் இருந்த கம்யூனிஸ்டுகளுக்கு கல்தா கொடுத்தாங்க. அம்மாவோட அதிரடி யார்க்கரை பார்த்து வெளியில் வந்த காம்ரேடுகள் வேர்த்து போன அவங்க கண்களை தொடச்சிக்கிட்டே இதை சொல்லி கதறினாங்களேப்பா. கூட்டி கழிச்சு பாரு, கணக்கு சரியாக வரும்னு தேர்தல் பரப்புரைகளில் மோடியை விமர்சிக்காமல் இருந்தாங்க ஜெயலலிதா. பிரதமர் கோஷத்தை கொஞ்சம் ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு அடுத்து மத்தியில் அமையும் ஆட்சியில் பங்கேற்போம்னு பேச ஆரம்பிச்சாங்க. ஏன் மோடியை விமர்சிக்கலான்னு ஸ்டாலின் ஒரு புறம் கிடுக்குப்பிடி போட, எதுக்கு மோடியை விமர்சிக்கலான்னு கம்யூனிஸ்டுகளும் இன்னொரு புறம் கொக்கி போட லைட்டா வலிக்காத மாதிரி மோடியை விமர்சிச்சாங்க ஜெயலலிதா. குஜராத் தன்னை விளம்பரப்படுத்திக் கொள்வதிலேயே கண்ணும் கருத்துமாக இருந்தது. ஆனால் தமிழ்நாடு எனது தலைமையில் வெற்றி பேச்சிலும் விளம்பர வெளிச்சத்திலும் கவனம் செலுத்தாமல் மக்களுக்கு தொண்டாற்றுவதிலேயே கண்ணும் கருத்துமாக இருந்தது. அப்பதான் மோடியா இந்த லேடியாங்கிற பஞ்ச் டயலாக் உதயமாச்சு. அனைத்து துறைகளிலும் மிக சிறந்த நிர்வாகத்தை அளித்துக் கொண்டிருப்பது குஜராத்தை சேர்ந்த மோடி அல்ல, தமிழ்நாட்டை சேர்ந்த இந்த லேடி தான். ஆனா இப்போ தேர்தல் முடிஞ்சு பாஜக தான் ஜெயிக்க போகுது, ஆட்சியை பிடிக்க போகுதுன்னு கருத்து கணிப்பு முடிவுகள் வர அப்படியே தாமரை நிழல்ல ஒதுங்க கொடநாட்டிலேருந்து கிளம்பி வந்திருக்குது இளைஞனும் சொல்றாங்க சிலர். ரிசல்ட் வரட்டு பார்க்கலான்னு சொல்றாங்க ஜே. மோடியோட ஜோடி சேர்ந்து கூட்டு வைக்குமா லேடி கட்சின்னு பொறுத்திருந்து பார்ப்போம். தென்பாண்டி சீமையில தேரோடும் வீதியில மான் போல போனவரை யாரடிச்சாரோ யாரடிச்சாரோ. இப்படி சினிமா பாட்டு பாடி குறை கேட்காது ஒன்று தான் குறை, மற்றபடி அடி அடின்னு அடித்து வெளுத்து வாங்குறாங்க. இவங்க அடிக்கிற அடி கம்பு கட்டை கத்தி அருவா கல்லு வச்சு இல்லைங்க, சொல்லால் அடிச்சு துவைக்கிறாங்க. அங்கே இங்கே அடித்து கிளப்பினா அத்தனையும் மூட்டை கட்டி கொண்டாந்து அவுத்து விடுறாங்க பாருங்க. என்னது பாஜகவோட தலைமையிடத்துக்கு நான் ஆசைப்படுறேனா? யாருங்க சொன்னது? கண்டிப்பா கிடையாதுங்க. நான் ஏற்கனவே பாஜகவோட தலைமை இடத்துல இருந்துட்டு தாங்க வந்திருக்கேன். அது மட்டும் இல்லைங்க, எனக்கு இப்போ அந்த ஆசை கொஞ்சம் நெஞ்சம் கூட கிடையாது. அது யார் யாருக்கு என்னென்ன பதவின்னு நரேந்திர மோடி மட்டும்தாங்க முடிவு பண்ணுவாரு. அவருக்கு துணையா நம்ம ராஜ்நாத் சிங் இருப்பாரு. இது கண்டிப்பா உறுதிங்க. பலோன் 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 அப்படி நான் சொல்லிங்க. நம்ம நிதின் கட்கரி ஆங்கில கல்வி பார்த்தீங்கன்னா சும்மா கவர்ச்சிகரமாக இருக்குங்க. ஆனால் அறிவியும் சிந்தனையை வளர்க்குறது பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் வழி கல்வி தான். தமிழ் வழி கல்வியை கட்டாயமாக்கி தமிழக சட்டசபையில் அதுக்காக பார்த்தீங்கன்னா சட்டங்கள்லாம் வகுக்கணும். அது மட்டும் இல்லாமல் அதுக்கான பாதுகாப்பு நடவடிக்கையும் கொடுக்கணும். இது எல்லாத்துக்கும் மேலே இந்த விஷயம் பற்றி கல்வி பற்றியும் மொழி பற்றியும் நம்ம அரசுக்கே ஆலோசனை வழங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல கல்வியாளர்கள், அது மட்டும் நல்ல திறமையாளர்கள், தமிழறிஞர்கள், இவங்களையெல்லாம் வச்சு ஒரு அற்புதமான குழு ஒன்று அமைக்கணுங்க.
அதுவும் அந்த குழு பார்த்தீங்கன்னா சுதந்திரமாக செயல்படுறதுக்கு நம்ம தமிழக அரசு என்னென்ன முடியுமோ அந்த விஷயங்களை செஞ்சு கொடுக்கணும். அப்போதான் தமிழ் நல்லா வளரும். அண்ணாச்சி தமிழையும் வளர்க்கணும் அறிவியும் வளர்க்கணும்னு சொன்னது நான் இல்லைங்க, பாமக நிறுவனர் ராமதாஸ் இருக்காங்களா, அவங்க தான். பூவு 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 முல்லைப்பூ மல்லிப்பூ ஜாதிப்பூ அம்மா பூ வாங்கலையோ பூவு. முன்னெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோயின்களுக்கு அழுத்தமான வேடம் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் மாறுபட்ட கதாபாத்திரங்கள் நடிக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு கிடைச்சிச்சு. ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோயின் அப்படின்னு சொன்னாலே 2 பாட்டுக்கு வர்றதும் போகிறதும் அப்படின்னு தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரசிகர்களுக்கு ஒரு புது தாட் என்னன்னா நிறைய ஹீரோயின்ஸ் பார்க்கணும், புதுசாக ஹீரோயின்ஸ் வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க விரும்புகிறாங்க. அதே மாதிரி நிறைய ஹீரோயின்ஸும் வந்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் அவங்க முக்கியமாக கிளாமர் கேரக்டர்ஸில் மட்டும்தான் நடிக்கிறாங்க. ஆனால் என்னை பொறுத்தவரையும் நான் லக்கி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வேறு கதைகள்லையும் நிறைய மாறுபட்ட வடிவத்தோடய நடிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிட்டு தான் இருக்குது. ஆனால் அழுத்தமான கதையில் மட்டும்தான் நடிப்பேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினச்சிட்டு காத்துட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், வருஷம்தான் ஓடி போயிடும். பூவு பூவு பூவு. அட இப்படி சொன்னது நீ யாருன்னு கேட்குறீங்களா? வேற யாரு? ரம்யா நம்பீசன் தான் சொன்னாங்க. பலூன் பலூன் பலூன். இந்தியாவில் மிகப்பெரிய தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லை, இந்தியாவில் யார் பிரதமர் ஆனாலும் சரி, அதே மாதிரி அமெரிக்காவில் யார் அதிபர் ஆனாலும் சரி, எங்கள் 2 நாட்டுக்குள்ள நட்பு ரொம்ப சூப்பராகவே வந்துட்டு இருக்கு. லாஸ்ட் 20 இயர்ஸாக இது ரொம்ப அருமையாக வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ புதுசாக வர போகிற அரசோட சேர்ந்து நம்மளோட பெரிய சாதனைலாம் பண்ண போகிறோன்னு அமெரிக்கா ரொம்ப ஆசையாக இருக்கு. என்ன சொல்றீங்க? பலூன் 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 அப்படி இப்படின்னு ஆசையா பேசினது நான் இல்லைங்க, அமெரிக்க அதிபர் ஒபாமா. இப்போ வர்ற தமிழ் படத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்மாகுங்க, அதில் தான் பார்த்தீங்கன்னா டயலாக் பேசுகிறாங்க, அதை வச்சு தான் பாட்டு பாடுறாங்க, அதை வச்சு தான் எல்லா சீனையும் எடுக்கிறாங்க. இதை பார்க்குற இளைஞர்கள் மனசும் பாதிக்கப்படும். அதனால இன்னைக்கு இருக்கிற இளம் தலைமுறை நடிகர்கள் என்ன பண்ணுனா இந்த விஷயத்தில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை ஃபாலோ பண்ணுங்க. நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அவர் படத்தில் பார்த்தீங்கன்னா அவர் புகைப்பிடிக்க மாட்டாருங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த மது அருந்த மாட்டாருங்க, ரொம்ப தெளிவாக நாணயமாக நடிப்பார். அதுலேயும் ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா மது அருந்துற மாதிரி ஒரு காட்சி இருக்குங்க, அதில் அவரோட மனசாட்சியே அவரை வந்து கேள்வியும் கேட்குங்க. எப்படி அந்த பாட்டு இருக்கும்னா, தைரியமாக சொல் நீ மனிதன் தானா மனிதன் தானா, இல்லை நீதான் ஒரு மிருகம் அந்த மதுவில் விழும் நேரம் அப்படின்னு பாட்டு வச்சிருப்பாரு. இன்னைக்கு இருக்க இளம் தலைமுறை நடிகர்களும் அந்த மாதிரி நம்ம சமுதாயத்து மேலே பொறுப்பு இருக்கணும், அக்கறை இருக்கணும், அந்த மாதிரி படத்தில் நடிங்க. இந்த டைரக்டர்களும் அதே மாதிரி கதையும் காட்சியும் அமைங்கன்னு ரொம்ப வேண்டுகோள் விடுத்து கேட்டுக்கிறேங்க. அண்ணாச்சி ஏன் சமுதாயம் மேலே அக்கறை இருக்கணும், ஏன் நல்லபடி நடிக்கணும்னு சொன்னது நான் இல்லைங்க, கவிஞர் தாமரை இருக்காங்களா, ஏன் அவங்க தான். திக் திக் திக்குன்னு ஒவ்வொரு நாளும் ஓடிக்கிட்டே இருக்க, எப்போ விடியும், தேர்தல் முடிவு எப்படி வரும்னு ஒவ்வொரு கட்சி தலைவரும் உருண்டு புரண்டு தூக்கம் வராம தவிச்ச தவிப்புக்கு முடிவு வந்துருச்சு. இந்தா புடின்னு வரிசையா வந்த கருத்து கணிப்புல உண்மை எது பொய் எது, போற போக்குல பொழுதுபோக்கா சொன்னது எதுன்னு இப்போ வெட்ட வெளிச்சமா கனவா நனவான்னு தெரிஞ்சு போச்சு. அட அதாங்க இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன். எம்ஜிஆர் பாடுவார்ல, என்ன பாடுவார்? விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி. விவசாயி நிலைமை இன்னைக்கு அது ரொம்ப மோசம். ஏன்? அது என்ன விவசாயம்னா நம்ம எப்படி விவசாயம் பண்றதுன்னு நம்ம முடிவு பண்றது. அப்புறம் யார் முடிவு பண்றது? கொண்டாந்து விளம்பரத்துல சொல்லுவாங்க, எல்லாமே விளம்பரம் தானே. ஆமா, எல்லாம் ஒரு விளம்பரம் தான் இருக்குது. ஆமா, அதுல அந்த விளம்பரத்தை பாத்தீங்கன்னா என்ன சொல்ற, கிராமத்துல கொண்டாந்து படம் ஓட்டுவாங்க. ஓ, ஸ்கிரீனை கட்டி விவசாயம் பாட்டை போட்டுட்டோன்னா மக்கள் கூடிருமா, கூடனே செய்வாங்க. விவசாயத்துக்கு விளம்பரம் போடுவாங்க. எப்படி போடுவாங்க? ஒரு விவசாயி தலையில துண்டை கட்டிக்கிட்டு முண்டாசு கட்டணும். முண்டாசு கட்டினா தான் விவசாயி. ஆமா, ஏன்னா முண்டாசு கட்டினவர் தான் சொன்னாரு. என்ன முண்டாசு கட்டினவர் என்ன சொன்னாரு? விவசாயத்தை விட்டு எல்லாரும் போயிடணும். ஆமா ஆமா, தேவையில்லாத தொழில், இவ்வளவு
பேர் விவசாயத்தை நம்பி ஒரு நாட்டுல இருந்தா நாங்க என்ன செய்யறது? என்ன செய்ய முடியும்? முண்டாசு கட்டினவர் தான் சொல்றாரு. சொன்னார். அதனால முண்டாசு கட்டின ஒரு விவசாயிக்கு முண்டாசை கட்டி அந்த விளம்பரத்துல பாத்தீங்கன்னா முண்டாசுல வயற்புல நடந்து போவார். நடுவரப்புல. ஆமா. ஓஹோ. இந்த பக்கம் இருக்க பயிர், இந்த பக்கம் இருக்க பயிர். வயல்ல ரெண்டு பயிரும் பேசிக்கிறோம். அப்படியா? விவசாயி நடுவரப்புல பேசாம நிப்பான். விவசாயி ஏன் பேசாம நிக்கிறாப்ல? அவன் வாயில தான் மண்ணில வச்சு குத்திட்டாங்களே. அவங்க பேசுறது. ஆமா ஆமா. அவங்க பேசுறது. சரி. பயிர் ரெண்டு பேசிக்கிறோம். பயிர் ரெண்டு என்ன பேசிக்கிறது? நான் ஏன் சொந்திருக்கேன் தெரியுமா? நீ ஏன் சொந்திருக்கிற? என் தலையில யூரியாவை கொட்டு, பொட்டாச கொட்டு, காம்ப்ளெக்ஸ் கொட்டு, டிஏபி கொட்டு, சல்பேட்டை கொட்டு, எல்லாம் கலந்து கொட்டினா நான் நாட்டுக்கு நிப்பேன். இல்லன்னா நாட்டுக்கு செத்துருவேன். பயிர் சொல்லுது. பயிர் சொல்லுது. யார்? விவசாயியை பார்த்து. ஆமா. உடனே அந்த விவசாயி விளம்பரத்துல வாங்கி அதை அடிப்பார். பணமா கொட்டுமே. விளைஞ்சி நெல் விளையணும், கோதுமை விளையணும், கரும்பு விளையணும், அதான விளையணும், கடலை விளையணும். வயல்ல விளம்பரத்துல பார்த்தா பணமாவே விளையும். யாருக்கு அவ்வளவு பணம் விளையுது? அதெல்லாம் கம்பெனிக்காரனுக்கு. விவசாயிக்கு இல்ல. விவசாயிக்கு இல்ல. பூச்சி மருந்து கம்பெனிக்காரனுக்கு. பூச்சி மருந்து கம்பெனிக்காரனுக்கு விளையுதா? அதை வாங்கி இவன் கொட்டி 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 வாங்கி அவன் சொல்றான் இவன் சொல்றான்னு வாங்கி ஊத்தி கொட்டி. விவசாயங்கிறது 3 லட்சம் பேர் தற்கொலை பண்ணிருக்கான். விவசாயி இந்தியாவோட பிரதான தொழிலே விவசாயம் தான். ஆமா. அதுல சொல்றான் பாரு. என்ன சொல்றாங்க? விவசாயி தான் நாட்டின் முதுகெலும்பு. ஏன் அப்படியே சொல்றாங்க? அதானே சுத்தி திரும்பியே பார்க்க முடியாது நீங்க. அது இன்னும் சொல்லுவார்கள், விவசாயி சேற்றில் கால் வைத்தாதான் நாம் சோற்றில் கை வைக்க முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? நீ சேத்திலே இரு, நான் ஜோத்திலே இருக்கேன், அவ்வளவுதான் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா படிச்சவர்கள் யாரும் இப்ப சேத்துல இருக்கிற தயாரா இல்ல. ஆமா. 10வது படிச்சுட்டா சொல்றான். படிச்சு விட்டு இதெல்லாம் செய்ய முடியுமா? அதெல்லாம் முடியுமா? படிச்சு விட்டு இதெல்லாம் செய்ய முடியுமா? விவசாயம் படிச்சுட்டு விவசாயம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா படிப்புல? இல்லையே. நம்பி போனா இல்ல. அதுதான் சொல்றேன்ல, இந்தியாவில் வந்து பிரதான தொழில் விவசாயம் தான். விவசாயத்துக்கு எத்தனை கல்லூரி இருக்கு? கல்லூரி இருக்கு. விரல் வெட்டு என்ன? அதுவுமே எதுக்கு அந்த கல்லூரி என்ன பண்ணுதுங்கிறதும் கேள்வி இருக்கு. ஆமா, கேள்வி இருக்கு. விவசாயம் பண்றாங்க இப்ப. விவசாயம் பண்ணி எல்லாம் பண்ணி இப்ப எல்லாமே விவசாயத்தை அதாவது தீர்மானிக்குது. நம்ம ஊர்ல விதையை எப்படி பாதுகாத்தாங்க? எப்படி? முன்னாடி ஃப்ரிட்ஜ்லயே வச்சிருந்தாங்க. இல்லையே. ஃப்ரிட்ஜ்லயே முன்னாடில என்ன ஃப்ரிட்ஜ்? ஃப்ரிட்ஜ் எது? ஆமா. சாணியை குழப்பி அது விதையில வச்சா விதையை வச்சு செவுத்துல அடிச்சு வச்சுட்டா அப்படியே இருக்கும். எத்தனை வருஷம் ஆனாலும் கெடாது. அப்படியே இருக்கும்ல. ஆமா. ஃப்ரிட்ஜை கண்டுபிடிச்சிருக்கான் நம்ம. அப்பவே ஃப்ரிட்ஜை கண்டுபிடிச்சு. இது கரண்ட் இருந்தா தான் வேலை செய்யும். ஆமா. ஆனா சாணி ஃப்ரிட்ஜ் எந்த கரண்ட்டும் வேணாம். அப்படியே இருக்கும். அப்படியே இருக்கும். இவ்வளவு இருந்துச்சு. இவ்வளவு இயற்கையா கண்டுபிடிச்சு வச்சு. எவ்வளவு இருந்துச்சுன்னே. விதையிலேயே அம்புட்டு இருந்துச்சு. ஆமா. நம்மட்ட விதையிலேயே சீரக சம்பா, குத்திரை சம்பா, கருணை சம்பான சம்பா வகையில 56. எல்லா சம்பாவும் அம்போன் ஆயிடுச்சு. அம்போன் ஆயிப்போச்சு. எதுவும் இல்ல. இப்பெல்லாம் வித்தியாசமா கொடுக்குறாங்க. மதுரை 6, கோயம்புத்தூர் 13, சென்னை 17, அமெரிக்கா 9 மான்சான் விதையை கொடுக்குறாங்க. நம்ம பின்கோடு நம்பருமா இப்ப விதையை கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். விதையை கொடுக்குறான். ஆமா. கொடுக்கும் போதே சொல்லுவான். என்ன சொல்லுவேன்? விதையை கொடுக்கும்போது என்ன சொல்லுவேன்? இந்த விதையை நீங்க கொண்டு போய் விதைங்க சூப்பரா முளைக்கும். அப்படியா சார்? ஆமா. போயிட்டு வாங்க. வாங்க சார். கொஞ்சம் இருங்க. என்ன சார்? இந்த விதையை விதைச்சு முளைச்சு 10வது நாள் டிங்கிலி முங்கிலின்னு ஒரு நோய் வரும் சார். அப்புறம் என்ன கவலைப்படாது. என்ன செய்யுது? எங்கிட்ட வாங்க. உங்கள்ட்ட வந்தா அதுக்கு மங்கிலி துங்கிலின்னு ஒரு மருந்து இருக்கு, தரேன் அடிக்க. சரிங்க சார். அப்புறம் கொஞ்சம் இருங்க. 22வது நாள் காலையில மத்தியானம் 2:30 மணிக்கு கிறுக்கி முறுக்கின்னு ஒரு நோய் வரும் சார். ஒன்றும் கவலைப்படாது. என்கிட்ட வாங்க. வந்து மறுக்கி துருக்கின்னு ஒரு மருந்து இருக்கு, அடிக்கின்றேன். சரிங்க சார். அப்புறம் அந்த கருது வரப்போயில குருத்தோட எல்லாம் பட்டு போகும் சார். அப்புறம் என்ன சார் செய்யறது? தீப்பெட்டி இருக்குல்ல, ஆமா, எடுத்து வச்சு கொளுத்துறது. ஏன்னா அப்படித்தான் சொல்றாங்க. இப்ப விவசாய நிலம்ல எல்லாம் மாறிடுச்சு. ஆமா. இப்ப என்ன பண்றான்? என்ன ஆயிப்போச்சு? விவசாயி எல்லாம் 3 லட்சம் பேர் சாகுறான் எல்லாம் பார்த்துட்டு இயற்கை விவசாயங்கிறது இப்பதான் மக்கள்கிட்ட விழிப்புணர்வு வருது. ஏன்னா சில பேரோட உழைப்பு, முன்முயற்சியில இயற்கை விவசாயம் வருது. இயற்கைக்கு மாறி இருக்காங்க. திரும்ப இயற்கை விவசாயத்துக்கு. ஆமா. இது வந்து இப்ப விதையை கொடுக்கையில என்ன சொல்றது எப்படின்னா இந்த குழந்தை ஆஸ்பத்திரியில பிறந்த உடனே டாக்டர் சொல்றாரு குழந்தை நல்லா இருக்கு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம் சார். நல்லா சிரிக்கிறான்ல சார். 3 கிலோ இருக்கு. சரி. அந்த குழந்தைக்கு எண்ணி 10வது நாள் லேசா டைபாய்டு வரும் சார். ஒன்றும் கவலைப்படாது, எங்கிட்ட வாங்க, ஒரு மருந்துக்கு போடுறோம். சரியா? சரிங்க சார். கொஞ்சம் இருங்க. 25வது நாள் இந்த குழந்தைக்கு லேசா மஞ்சக்காமலை வரும். ஒன்றும் கவலைப்படாது, எங்கிட்ட வாங்க, ஒரு ஊசி இருக்கு போடுறோம். தெரியா? சரிங்க. கொஞ்சம் இருங்க. என்ன சார்? 60வது நாள் இந்த குழந்தைக்கு ஒத்த காலம் ஒத்த கை இழுத்துக்கிறோம் சார். என்ன சார் செய்யறது? கழுத்தை முடிச்சு கொள்றது. 60 நாள் நம்ம வியாதி வரும்னு பிறந்த குழந்தைக்கு சொல்ற மாதிரி தான் விவசாயி சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு இயற்கை விவசாயத்தோட இதை கண்டுபிடிச்சு விவசாயி பூரா கம்பெனிகளுக்கு நிலத்தை கொடுத்துட்டு இவன் 100 நாள் வேலைக்கு போய்க்கிறேன். 100 நாள் வேலைக்கு போறான். ரியல் எஸ்டேட்டுக்கு இடத்தை கொடுத்துட்டு அதே காம்பவுண்ட்ல வாட்ச்மேனா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அவர் நிலத்துல இவர் வாட்ச்மேனா வேலை பார்த்துக்கிட்டு நிலைமைக்கு விவசாயம் தள்ளப்படுச்சு. விவசாயத்தை முன்முயற்சி எடுத்து இயற்கை விவசாயத்தை வளர்க்கணுங்கிறதுல முன்முயற்சி எடுத்து இப்ப அதை பெருசா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு விவசாயி பாரு, மாப்பிள்ளை சம்பான்னு அழிஞ்சே போச்சு. ஆமா. அதை போட்டு ஒரு விவசாயி 155 நாள்ல அறுவடை செஞ்சு 30 மூட்டை ஏக்கர் 30 மூட்டை ஏக்கருக்கு. அப்புறம் சாதா இப்ப என்ன விஞ்ஞான
கிராஸ் செக் பண்ணி பண்ணாங்களே. ஆமா. அதுல எவ்வளோடானா ஏக்கருக்கு 40 மூட்டை. மூட்டை எவ்வளோடானா 1200 ரூபா. ஆமா. ஆனா இவர் இயற்கை விவசாயம் பண்ணி மாப்பிள்ளை இதை 155 நாள் அறுத்திருக்காரு. 30 மூட்டை. 30 மூட்டை. விலை எவ்வளோனா 2400 ரூபா. 2400 ரூபா. இதை விட இது லாபமா இல்லையா? அப்ப இயற்கைங்கிறது லாபம். இயற்கையை ஒழுங்கா பாதுகாத்தா அது லாபம். அவரே இயற்கை விவசாயத்துக்கு உரம் தயார் பண்ணிருக்காரு. உரம், பூச்சி மருந்து எல்லாம் தயார் பண்ணி வேற எங்கேயும் போல. அவரே கால்நடையில இருக்க பால், சாணம், ஆமா பசுமூத்திரம். ஆமா, அதெல்லாம் மருந்தாக்கி அதையே அடிச்சு சாணங்களை போட்டு எருவாக்கி அவர் இயற்கை விவசாயமா பண்ணிருக்காரு. எல்லாமே நம்மள்ட்ட இருக்கு. அது பயன்படுத்தணும். நம்ம பயன்படுத்தல, நம்மகிட்ட இழந்ததெல்லாம் கண்டுபிடிச்சோம்னு வச்சுக்கோங்க, எவ்வளவு தேவையில்லாத தூக்கி சொம்போம். ஆமா, தேவையா இருக்கிறத விட்டுருப்போம். நவீனங்கள்னு வந்துருச்சுன்னு விட்டுருப்போம். எவ்வளவு நவீனங்கள் வந்தாலும் இந்த இயற்கையோட இருக்கிறதுக்கு மதிப்பு அதிகம் இனிமே கூடத்தான் செய்யும். நம்மள்ட்ட அவ்வளவு இருக்கு, பொக்கிஷங்கள் இருக்கு. அந்த செல்வங்களை பாதுகாத்து முன்னோர்கள்ட்ட இருந்து கத்துக்கிட்டு அதை பயன்படுத்துறதுதான் அதோட வெற்றி இருக்கு. கையில வச்ச மை காயறதுக்கு முன்னாடி சாமானிய மக்களோட தீர்ப்பையெல்லாம் பூட்டி வச்ச பெட்டியை உடைச்சி 1 2 3 4ன்னு எண்ண துவங்கியாச்சு. எம்பி குதிச்சு எம்பி பதவியை எட்டி பிடிக்க போவது யாருன்னு ஒவ்வொரு தொகுதி நிலவரமும் விவகாரமா வந்து சேரும்போது ஆட்சியை பிடிக்க போவது யாரு, அடுத்த நாள் பொழுது விடிஞ்சா கூட்டு சேர போவது யாருன்னு தவிக்கிற உங்களுக்கு இனிமையான செய்திகளோட புதுமையான விஷயங்களை சேர்த்து சூடான சுவையான புத்தம்புது தோசையோட உங்களை வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் புது யுகத்துல காத்திருங்க. சூப்பரான செய்தி, நம்ம செய்தி. மணி பேப்பர் தோசை பகுதிக்கு முன்னாடி வந்து நீங்கள் பேச போகிறீங்க அப்படின்னா நான் என்ன நினச்சேன்னா, தோசை என்பது 3 வகைப்படும். ஒன்று வந்து கல் தோசை, இன்னொன்று பேப்பர் தோசை, இந்த மாதிரி இன்னொன்று வந்து ஆணி நூத்தப்பம், இப்படிலாம் தான் பேசுவீங்க அப்படின்னு நினச்சேன். ஏன்னா நீங்கள் ஒரு பகுதிக்கு முன்னாடி வந்து அந்த சம்பந்தமான ஒரு ஹிஸ்ட்ரி கொடுக்குறீங்க இல்லையா? ஆனால் பரவாயில்ல, நீங்கள் வந்து ஒரு உண்மை சம்பவத்தை பற்றி சொல்லி என்னோட மெய் வந்து சிலிர்க்க வச்சுட்டீங்க. கரெக்டு தான் சௌமியா. நம்ம என்ன எதிர்பார்க்கணும், இதை தான் இவன் சொல்லுவான் அப்படின்னு நினைக்கும் போது அதை சொல்லிட்டோம்னா அது சுவாரஸ்யம் இருக்காது. இதை சொல்லுவான்னு நினைக்கும் போது நம்ம வேற ஒன்று சொன்னோம்னா தான் எல்லாரோட பார்வை நம்ம பக்கம் இருக்கும். இதெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் நிறைய வச்சிருக்கேன். மூத்தரம் வந்து கூட உட்கார வச்சுக்கிறது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கு பாருங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் காத்துட்டு இருக்கு புதிய FM ஸ்டேஷன்ல. இது இனியவை இன்று.